Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான காவிரி கலை தொடர்பக நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு மிக அன்போடு வரவேற்கின்றேன். இன்று பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி திரு அவை புனிதர்கள் சிரில் மடத்து துறவி மெத்தோடியஸ் ஆயர் இவரின் நினைவை கொண்டாடுகிறது. அதே நேரத்தில் இன்று பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி திரு அவை புனித வேலண்டைன் என்ற புனிதரை நினைவு கூறுகிறது. இந்த நாளை வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லுகிறோம், ஆனால் பொதுவாக காதலர் தினம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு முக்கியமான நாள். இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இளம் வயது இளைஞர்கள், இளம் பெண்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையிலே மிகவும் எச்சரிக்கையாக வாழ இந்த நாளிலே ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சகோதரர்களான சிரில் மெத்தோடியஸ் என்னும் புனிதர்கள் வழியாக ஸ்லாவிய மக்கள் ஒளிபெறச் செய்தீரே. உம் படிப்பினைகளை எங்கள் உள்ளத்தில் உய்த்து உணரவும், உண்மையான நம்பிக்கையிலும் அதை சரியாக அறிக்கையிடுவதிலும் ஒன்றுபட்ட மக்களாய் நாங்கள் வாழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நீங்களும் கடவுளைப் போல் நன்மையை தீமையை அறிவீர்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இடைத்திரு வசனங்கள் 1 முதல் 8 வரை. அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்று உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மையை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டனர். அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு
மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 32. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் இந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, அவரது மனதில் வஞ்சம் இல்லையோ, அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன், நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கியே மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்கிறார். மார்க் எழுதிய நற்செய்தி இயல் 7:31 முதல் 37 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாகச் சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அணைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு
உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாய் பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான காவிரி கலை தொடர்பக நேயர்களே, நான் சொல்வதை தயவு செய்து திருப்பிச் சொல்லுங்கள். பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மா முனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் கவலை இல்லை. எனக்கேதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் தெய்வீக மருத்துவர். இயேசுவே நீரே என் தெய்வீக மருத்துவர். நீரே என் அருமருந்து. நீரே என் அருமருந்து. நீரே எனக்கு விடுதலை தருபவர். நீரே எனக்கு விடுதலை தருபவர். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. பிரியமானவர்களே, நான் சொல்லதை திருப்பிச் சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் வருகின்ற பாம்பு பற்றிய கதை நமக்கு 4 பாடங்களை கற்றுத்தருகிறது. முதலாவதாக, தீமை அல்லது பாவம் செய்வதற்கான தூண்டுதலாக இருப்பது ஆசை. பாம்பு முதல் பெற்றோருக்குள் ஆசையை தூண்டிவிடுகிறது. என்ன சொல்லுகிறான் பாம்பு? நீங்கள் இந்த கனியை உண்ணும் நாளில் உங்களது கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல நன்மை தீமையை அறிந்தவர்கள் ஆவீர்கள் என்று சொல்லி ஒரு ஆசையை தூண்டுகிறது. இரண்டாவதாக, அந்த ஆசையினால் ஏவாள் ஈர்க்கப்படுகின்றார். அடுத்து என்ன சொல்கிறது பாருங்கள் பாம்பு. அந்த மரம், தொடக்க நிலையில் வாசிக்கின்றோம், அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அக்கனியை பறித்து உண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இங்கு ஒரு நபர் தன்னுடைய புலன்களால் எவ்வாறு ஈர்க்கப்படுகிறார் என்பதை தொடக்க நூலினுடைய ஆசிரியர் அடிக்கோடிட்டு காட்டுகின்றார். நாவு, கண்கள் போன்ற புலன்களுக்கு ஏவாள் அடிமையாக இருந்தார் என்பது பற்றி குறிப்பு இங்கே நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, ஒரு நபர் தான் தவறு செய்வது மட்டுமல்லாமல் பிறரையும் அதில் ஈடுபடுத்துகிறார். ஏவாள் கடவுளால் விலக்கப்பட்ட கனியை தான் உண்டது மட்டுமல்லாமல் அதை ஆதாமுக்கும் கொடுத்தார் என்று வாசிக்கின்றோம். நான்காவதாக, மேற்கண்ட தீமைகளில் அவர்கள் மூழ்கியதன் காரணமாக கடவுளுடைய உறவிலிருந்து விலகிச் செல்ல நேரிட்டது என்பதையும் பார்க்கிறோம். அதாவது கடவுள் உலா வந்தபோது இவர்கள் இருவரும் கடவுளின் திருமுன்னிருந்து விலகி ஓடினார்கள். எந்த ஒரு தீமையும் அல்லது பாவமும் முதலில் ஆசையாக தொடங்குகிறது, பின்பு
நம் புலன்களை சிறைப்படுத்துகிறது. மூன்றாவதாக தீமைக்கு அடிமையான பின்பு கடவுளுடன் இருக்கக்கூடிய உறவில் விரிசலை ஏற்படுத்துகிறது. பிரியமானவர்களே, புனித யாக்கோபு தனது திருமுகத்தில் முதல் பிரிவு 14-15 திருவசனங்களில் பின்வருமாறு கூறுகிறார். ஒவ்வொருவரும் தம் சொந்த நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம் என்று அங்கே நாம் வாசிக்கின்றோம். ஒரு கற்பனை கதை. ஒரு முறை காற்றினால் அடித்து செல்லப்பட்ட ஒரு ஆலமர விதை ஒரு பனை மரத்திலே அணுகி அந்த மரத்தை அணுகி கேட்கிறது, நான் காற்றினால் அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படுகிறேன், எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடு என்றது. பனைமரமும் மனமிறங்கி இடம் கொடுத்தது. பனைமரத்தில் விழுந்த ஆல விதை முளைக்க ஆரம்பித்தது. பனைமரம் அதை முதலில் கண்டுகொள்ளவில்லை. சின்ன செடிதானே, இருந்துவிட்டு போகட்டும் என்று அதை அப்படியே விட்டுவிட்டது அந்த பனைமரம். ஆனால் நாளாக அந்த ஆலமர செடி பனை மரத்தினுடைய சத்தையெல்லாம் உறிஞ்சத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் பனைமரம் அந்த ஆலமர செடியை பார்த்து சொன்னது, உனக்கு தங்க இடம் கொடுத்த என்னை அழித்து நீ உன்னை வளர்த்து கொள்கிறாயே, இது சரியில்லை, என்னை விட்டு நீ வெளியேறு என்று ஆணையிட்டது. ஆனால் ஆலமரமோ மறுத்தது. சிறிது காலத்தில் பனைமரம் வாடி வதங்கி இறந்தது. பிரியமானவர்களே, மனித ஆசையும் இந்த ஆலமரச் செடி போன்றதுதான். அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும், இல்லை என்றால் ஆபத்துத்தான். திருக்குறள் 126 திருவள்ளுவர் இவ்வாறு கூறுகிறார், ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடங்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து என்று கூறுகிறார். அதாவது ஆமை தனக்கு துன்பம் வரும்போது, ஆபத்து வரும்போது தன் உறுப்புகளை ஓட்டிற்குள் அடக்குகிறது. அதுபோல ஒருவர் தன் ஐம்பொறின்களையும் தீய வழியில் செல்லாது அடக்கி ஆள வல்லவனானால் அது அவருக்கு 7 பிறவிகளுக்கும் காவலாய் அமையும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்று வேலண்டைன்ஸ் டே, ஆனால் அதை காதலர் தினம் என்று கொண்டாடுகிறார்கள். இந்த காதலர் தினத்துக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார்கள், பட்டாம்பூச்சி. அந்த பட்டாம்பூச்சிக்கு இருதயமே கிடையாது. நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. முதலாவதாக ஒரு காதலன் காதலை பார்த்து என்ன சொல்லுவான், ஐ லவ் யூன்னு சொல்லுவான். அந்த பொண்ணும் ஐ லவ் யூன்னு சொல்லும். ஆனால் எத்தனை பேருக்கு அந்த லவ்வுக்கான டெஃபினிஷன் தெரியும்? அன்புனா என்ன? வாட் இஸ் லவ்? திருமறை சுவடியில் 94வது கேள்வி, அன்பு என்றால் என்ன? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அனைத்திற்கும் மேலாக. அனைத்திற்கும் மேலாகனா அனைத்து பொருள்களுக்கும் மேலாக, அனைத்து உறவுகளுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்யவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு கடவுள் இயேசுதான். ஏன்னா அவர் தான் நமக்காக சிலுவையிலே மரித்தார். திவ்ய நற்கண்ணிலே அல்லும் பகலும் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக அனைத்து பொருள்களுக்கும் மேலாக, அனைத்து நபர்களுக்கும் உறவுகளுக்கும் மேலாக நாம் இயேசுவை அன்பு செய்ய வேண்டும். ரெண்டாவதாக என்னையே நான் அன்பு செய்யணும். அது சுயநலம் இல்லாத ஒரு அன்பு. என்னையே நான் என்னுடைய குறைகளோடும் நிறைகளோடும் ஏற்றுக்கொண்டு என் அன்பு செய்ய வேண்டும். என்னையே நான் வெறுத்துட்டேன்னா எல்லாரையும் வெறுக்க ஆரம்பிச்சிடுவேன். அதனால தான் திருமண திருப்பலியில் வாசிக்கப்படுகிற அந்த எபேசியர் 5வது அதிகாரத்தில் யாரும் தன் சொந்த உடலை வெறுப்பதில்லை, அதை பேணி காக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம சொந்த உடலை, நம்முடைய சொந்த உருவத்தை நேசிக்க வேணும். யாரையுமே நான் நல்லா இல்லை, கடவுளை நல்லாவே படைக்கலை அப்படிலாம் சொல்லக்கூடாது.
கண்ணாடி முன்னால் நிற்கும்போது ஏசாயா 43:4 ஞாபகத்துக்கு வர வேண்டும். ஏசாயா 43:4 என்ன வாசிக்கிறோம்? கடவுள் சொல்கிறாரு, நீ மற்றவங்க கண்ணுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய கண்ணுக்கு நீ விலை மதிப்பு உள்ளவன் உள்ளவள். ஆகவே செல்ஃப் அக்செப்டன்ஸோடு, செல்ஃப் அப்ரிசியேஷனோடு, செல்ஃப் அஃபர்மேஷனோடு, செல்ஃப் கண்டென்ட்மெண்ட்டோடு, திருப்தியோடு நம்மையே நாம் அன்பு செய்ய வேண்டும். மூன்றாவதாக, என்னை நான் அன்பு செய்வது போல எல்லாரையும் அன்பு செய்வதற்கும் கடவுள் கொடுக்கிற ஒரு ஆற்றல், அதுக்கு பேர் அருள் ஆற்றல். அந்த அருள் ஆற்றலுக்கு பேர் தான் அன்பு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த விளக்கம் தெரியல. இந்த விளக்கை சுற்றி விட்டில் பூச்சி பறந்து வந்து அந்த விளக்கிலே விழுந்து இறந்து போயிடும். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க கெட்டு போயிடுறாங்க. ஒரு பெண்மணி சில ஆண்டுகளுக்கு முன்பு அரியலூர் பக்கத்தில் அனிதா அப்படிங்கிற ஒரு சிறுமி நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகி தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி, ஒரு டீச்சர், தன் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிள்ளைங்க சாகக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த பெண்மணி சொல்கிறாங்க, 13 வயசு ஒரு பெண்மணிக்கு வந்தால், ஒரு பையனுக்கு வந்தால் நிச்சயமாக மற்ற பாலினத்தின் மீது ஒரு ஈர்ப்பு சக்தி வரும். எப்படி ஒரு காந்தம், அங்கே ஒரு பெண்ணூசி வச்சிங்கன்னா, சேஃப்டி பெண்ணை வச்சிங்கன்னா ஈர்க்கும். அந்த மாதிரி ஆண் பெண்ணை ஈர்ப்பதும் பெண் ஆணை ஈர்ப்பதும் அது இயல்பிலேயே கடவுள் வைத்த ஒரு திட்டம். அதுக்கு பேர் இன்ஃபேச்சுவேஷன், ஆங்கிலத்தில் ஈர்ப்பு. நிறைய பேர் இந்த ஈர்ப்பு தான் அன்புன்னு நினச்சிட்டு ஏமாந்து போயிடுறாங்க. எத்தனை கதைகள், வேதனையான கதைகள். 2 தினங்களுக்கு நேற்றைக்கு தமிழ் பேப்பரில் போட்டிருந்தாங்க. சென்னையில் ஒரு பெண், அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. டெய்லி வேலை முடிச்சுட்டு 11 மணி 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அம்மா கண்டிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பெண்மணி தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட நேரத்தை செலவழிச்சிட்டு லேட்டாக வந்திருக்கிறாங்க. அன்றைக்கி அம்மா திட்டியிருக்கிறாங்க. உடனே தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி அவன் வந்து இந்த பெண்ணுடைய தாயை கொலை பண்ணிட்டான். முடிஞ்சது. இதை விட கொடூரமான ஒரு விஷயம், கலியமூர்த்தி என்ற ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஒரு நிகழ்வு சொல்கிறாரு. ஒரு பெண் நிறைய மதிப்பெண் வாங்கி பாஸ் பண்ணிட்டாங்க +2. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். தன் மகளுக்கு போய் காலேஜில் சேர்த்துட்டார். என் மக பஸ்ஸில் போனால் எல்லோரும் இடிப்பாங்க, அதனால் ஆட்டோவிலேயே போகட்டும்னு சொல்லி ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணி அந்த ஆட்டோவில் டெய்லி அனுப்பி விடுறாரு அந்த பெண்ணை. ஆனால் அந்த ஆட்டோ டிரைவருக்கு பக்கத்தில் ஒரு பையன் வந்து உட்கார்றான். அவன் எப்படியோ இந்த ஆட்டோ டிரைவருடைய செல்ஃபோனிலிருந்து இந்த பெண்ணோட நம்பரை எடுத்துட்டு அது எப்படி ஆரம்பித்ததுன்னா, காலையும் நைட்டும் குட் மார்னிங் குட் நைட், குட் மார்னிங் குட் நைட், இப்படி தான் போச்சு. இந்த பொண்ணும் குட் மார்னிங் குட் நைட் போட்டுச்சு. திடீர்னு ஒரு நாள் ஐ லவ் யூன்னு போடுறான் மெசேஜ். இந்த பெண்ணும் ஐ லவ் யூன்னு போட்டுச்சு. அவன் சொல்கிறான், நீ என் மீது வைத்திருக்கிற அன்பு உண்மையானதுன்னா எனக்கு ஒரு உதவி செய்யணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அதிகாலை 4 மணிக்கு ஒருத்தர் வந்து காரை நிறுத்திட்டு வாக்கிங் போவார். அந்த காரோட பிளேட் நம்பரை எனக்கு அனுப்பு, அப்போ தான் நீ என்னை அன்பு செய்ய தான் நான் நம்புவேன். இந்த பெண் அப்பா அம்மாலாம் தூங்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் போய் பார்க்குது, வெளியே ஒரு காரு நிற்கிது. அந்த காரோட பிளேட் நம்பரை அனுப்பிச்சி கொடுத்துருச்சு. அந்த கார் வந்து ஒரு டாக்டருடையது. இந்த பையன் அந்த டாக்டரை ஏதோ காரணத்துக்காக கொலை பண்ணிட்டான். எப்படி அவனுக்கு இந்த காரோட பிளேட் நம்பர் கிடச்சிதுன்னு பார்க்கும்போது இந்த பெண் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த பெண்ணுடைய அப்பாவுக்கு போலீஸ் வட்டாரத்தில் நிறைய பேர் தெரியும். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, சார் உங்கள் மகளை அப்ரூவராக சொல்லுங்கள், நாங்கள் அவளை காப்பாற்றிடுறோம். இந்த பொண்ணு சொல்லுது, நோ, வாழ்ந்தாலும் அவனோட தான், செத்தாலும் அவனோட தான், நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இப்போ அந்த பொண்ணுக்கு 10 வருடம் புழல் சிறை, அந்த பையனுக்கு ஆயுள் சிறை. முடிஞ்சது கதை. பாருங்கள், இப்படி எத்தனையோ கதைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது, பிரியமானவர்களே, எல்லோரும் அன்புக்காகத்தான் இயங்குறாங்க. அன்பு தான், அன்பு. ஆனால் உண்மையான அன்பு,
அது தன் நண்பனுக்காக உயிரை கொடுக்கும். ஆகவே இன்றைக்கு காதலர் தினம்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்ணுறாங்க. காதலன்னு கெட்ட வார்த்தை கிடையாது, நல்ல வார்த்தை தான். ஆனால் அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். அந்த சாருமாலா என்ற அந்த ஆசிரியை சொல்கிறாங்க ஒரு வீடியோவில், நீ சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு படிப்பு படித்து வேலையில் சேர்ந்துக்க, குறைந்தது மாதம் 1 லட்சமாவது சம்பாதிக்கணும். நீ அதேமாரி அந்த பையனும் 1 லட்சமாவது சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தர் விரும்பி மனப்பூர்வமாக கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு முன்னால் அந்த இதுக்கெல்லாம் போயிடாதீங்கன்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதையே தான் புனித யாக்கோபும் சொல்கிறார், திருவள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, தனக்கு ஆபத்து வருகிறது என்பதை உணர்ந்ததும் ஒரு ஆமை என்ன செய்கிறதாம், தன்னுடைய உறுப்புகள் எல்லாம் ஓற்றுக்குள் அடக்குகிறது. அதுபோல ஒருவன் தன் ஐம்பொறிகளையும் தீய வழியில் செல்லாது அடக்கி ஆள வல்லவனாய் இருப்பானாகில் அது அவனுக்கு 7 பிறவிகளுக்கும் காவலாய் அமையும் என்று சொல்கிறார் திருவள்ளுவர். ஆகவே இந்த நாளில், இந்த திருப்பலியில் நம்முடைய ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்களில் இன்றைக்கு ஜெபம் இல்லாதது தான் நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன் குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான இறையியல் காரணம் என்னென்னா ஜெபம் இல்லை. 8 மணி ஆச்சுன்னா முந்தியெல்லாம் ஜெபமால தான் சொல்லுவாங்க வீடுகளில், இவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. 8 மணி ஆச்சுன்னா என்ன பார்க்குறாங்க எல்லோரும். நான் எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போனேன் ஒரு முறை. எங்கள் அத்தை தான், தாய் மாமனோட சம்சாரம் முடியாமல் இருந்தாங்க. மெதுவாக வந்தாங்க 8 மணிக்கு சோஃபாலேருந்து உட்காந்தாங்க. எதுக்கு? ஒரு சீரியல் பார்க்குறதுக்காக. அதான் போயிட்டுருக்கு இன்றைக்கி. ஆகவே ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்ப ஜெபமாலே ரொம்ப அவசியம். அன்றாடம் திருப்பலி, அன்றாடம் போக முடியாட்டி அட்லீஸ்ட் ஞாயிறு திருப்பலியாவது முழு பூசை காண வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனை தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம குடும்பங்கள் மகிழ்ச்சி இருக்கும். முன்பெல்லாம் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்று சொல்லி. அது பழமொழி, புதுமொழி வேறு. என்னது? சொர்க்கமே திருமணத்தில் தான் நிச்சயிக்கப்படுகிறது, வாழப்படுகிறது. நிலை வரணும். அப்போ தான் அந்த திருமணத்தின் உறவில் பிறக்கிற குழந்தைகள், நானும் எங்கள் அப்பா மாதிரி அம்மாவை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அவங்களும் சொல்லுவாங்க சொர்க்கமே திருமணத்தில் தான் இருக்குது. இல்லை நான் குருவாக போகிறேன், நான் சிஸ்டராக போகிறேன், நான் பிரதராக போகிறேன்னு சொல்லக்கூடியவங்க அந்த வாழ்க்கையில் போனால் அவங்க சொல்லுவாங்க சொர்க்கமே குருத்துவ வாழ்க்கையில் தான் இருக்குது, சொர்க்கமே துறவற வாழ்க்கையில் தான் இருக்குதுன்னு சொல்லணும். அதுக்கு கடவுளுடைய அருள் இல்லாமல் முடியவே முடியாது. அப்போஸ்தலர்கள் ஆண்டவரில் சொல்லுவாங்க, கணவன் மனைவியுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் திருமணம் செய்யாமல் இருந்து கொள்வதே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவருடைய அருள் பெற்றவர் அன்றி வேறு யாராலும் இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுவார். ஆகவே இல்லற வாழ்வானாலும் குருத்துவ வாழ்க்கையானாலும் துறவற வாழ்க்கையானாலும், அல்லது இன்றைக்கு ஒரு சிலர் சிங்கிள் லைஃப், தனியறம், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், எந்த இதுக்கும் போக மாட்டேன், தனியாகவே இருந்துட்டு போயிருன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது ஒரு அழைப்பு தான் சொல்கிறாங்க. அப்போது தனி அறம் எதுவானாலும் ஆண்டவருடைய அருள் இருந்தால்தான் அதை வாழ முடியும். அதற்கு நமக்கு ஜெபம் அவசியம். ஜெபத்தின் ஊற்றும் உச்சமமாக இருப்பது திருப்பலி. ஆக இந்த திருப்பலியில் ஆண்டவருடைய நம்முடைய குடும்பங்களெல்லாம் ஒப்புக் கொடுப்போம். இளம் பெண்களையும் இளைஞர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். யார் யாரெல்லாம் இப்படி தெரியாமல் போய் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிரில் மெத்தோடியஸ் என்னும் புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். இவ்வாறு பேரன்பால் உம்மோடு இணைக்கப்பட்ட புதிய மானிடத்தின் அடையாளமாக இவை அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாரகை சூட்டும்போது கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெரும் திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தவை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய திருநாளுக்குரிய புனித சிரில், மெத்தோடியஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக.
நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இறைவா, எல்லா இனத்தாருக்கும் தந்தையே, எங்களை ஒரே அப்பத்திலும் ஒரே ஆவியிலும் பங்கு பெறச் செய்து நிலையான விருந்துக்கு உரிமையாளர்கள் ஆக்கியுள்ளீர். அதனால் சிரில் மெத்தோடியஸ் எனும் புனிதர்களின் திருநாளில் உம்முடைய பிள்ளைகளின் திருக்கூட்டம் அதே நம்பிக்கையில் நிலைத்து நின்று நீதியும் அமைதியும் விளங்கும் ஆட்சியை ஒன்றிணைந்து கட்டியெழுப்ப இரக்கத்துடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். பாவத்தை ஜெயிப்பதற்கு பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விலக்கி வாழ்வதுதான் சிறந்த வழி என்பதை உணர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாது. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.